ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டிஜே ராக். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி நம்ம வந்து ஒன்லி எவோகன் சேலஞ்சு தான் இனி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நீ ஏன்டா இம்மா நல்லா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வாரமாக நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் குளிர் ஜுரம்ன்றதுனால. ஸோ அதனால் முடியல, அதனாலேயே நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நான் ரொம்ப நாளாக பார்த்துன்னு தான் இருந்தேன், நம்ம சேனலை வந்து சும்மா பார்த்துன்னு தான் இருந்தேன். பார்த்தா நம்ம சேனல் வந்து அப்படியே கம்முன்னு ஏதோ முன்னாடியாச்சும் கலகலன்னு இருந்துச்சு, இப்போ கம்முன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்க, நான் பார்த்துட்டேன். ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம ஏதாவது 1-2 வீடியோ வச்சு போடணும், அப்போ தான் ஏதாவது இருக்கும், நீங்கள் பார்த்து எதாவது என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ ஏதோ ஒரு 2 வீடியோ போடுறேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுத்தே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம் வரப்போது, திருப்பியும் வைக்க போகிறானுங்க, உனக்கு சும்மாவே இருக்க மாட்டுறானுங்க. ஸோ அதனால் திருப்பி எக்ஸாம் வைக்க போகிறானுங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 8ஆம் தேதி முடியும். ஸோ நடுவில் ஸ்டடீஸ் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் சேர்த்தே ஒரு வாரம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நாள் ஆக போகுது. அது வரைக்கும் லீவு எடுக்காமல் நான் சும்மா அங்கே ஷார்ட்ஸ் போஸ்ட்னு போடுறேன், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சை நம்ம வந்து A94 எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டே ஓகேனா அதுதான் கற்றுச்சு. ஓகே, இங்கே நான் ஒருத்தனை பார்த்துட்டேன், அவனை இப்போ அடியெல்லாம் பார்க்குறான். இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே தான் இருக்கான். நானும் டேமேஜ் கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். எப்படி கொடுத்தாலும் சாக மாட்டானுங்க, நாக்காகவும் மாட்டானுங்க. வேறு எதுவும் பண்ண முடியல. இவனுங்களும் அவ்வளோ ஏற்றவும் மாட்டானுங்க பவரு. ஸோ இங்கே ஒருத்தன் இருக்கான், இவனை முடிப்போம். இவனை முடிச்சாச்சு. எப்படி இருந்தாலும் ஓசிக்கில் தான் எடுக்கிறானுங்க. அடித்தாலும் ஓசிக்கில், என்ன பண்ணாலும் ஓசிக்கில், P90 தூக்கி போடாச்சு. எப்படி இருந்தாலும் ஓசிக்கில் தான் எடுக்கிறானுங்க. ஜஸ்ட் மிஸ் அடிச்சிருப்பானுங்க. நான் க்ளூவால் போட்டேன் கரெக்ட் டைமில். ஓகே, இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. இப்போ 2 பேர் அடித்தா ஆகணும். போங்கடா, என்னடா பண்ணுறது. ஓகே, அது அடுத்த ஏவோகன்னா நம்மளுக்கு வந்து AK-47 கிடச்சிது. எவன் எடுத்து வச்சுருந்தான்னு தெரில. அன்றைக்கி வந்து எடுத்து வச்சுருக்கணும், அவன் கொடுத்துட்டான் போல இருக்குது. AK-47 வந்துடுச்சு. ஸோ ஓகே, இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. அதோ இங்கே ஒருத்தர் இருக்கான், இருங்க இவனு முடிச்சிருவோம். இல்லை என்னடா பண்ணுற, வெளியே வாடா. அதோ இங்கே வந்துட்டான், முடிச்சிடலாம். டே ஆட சாப்பிட்ற எப்படி தான் வந்தான் தெரியல, அடிக்கிறானுங்க போங்க. ஸோ ஓகே, ஒருத்தன் அவ்வளோதான், சூப்பரா. எங்கேருந்து கிரனேட் தூக்கி போடான்னு தெரியல, முடிச்சிட்டான். டே எப்படியா அடித்து முடிச்சிட்டான். ஸோ இனிமேல் நான் மட்டுமே தனியாக விளாட்றது எனக்கும் பிடிக்கல, சும்மா போராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் விளாடும் போது என் UID வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வைங்க, கன்ஃபார்மாக நான் அக்செப்ட் பண்ணுறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து விளாட்லாம். ஆனால் ஒன்று தான் நான் வந்து மைக் ஆன் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த மேட்ச் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஏவோகனையும் கொடுத்துட்டானுங்க. மொத்தம் இந்த மேட்ச்லேயே நம்மளுக்கு வந்து 7 ஏவோகன்னு. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் ஏவோகன்னா நம்ம வந்து இன்னொரு ஏவோகன்னா M4 எடுத்துட்டோம். ப்ரோ நீ டாப்அப் பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய டாப்அப் பிளேயர்லாம் கிடையாது, டாப்அப் பிளேயரே கிடையாது. நான் இருந்த அளவுக்கு ஐடி இருந்த அளவுக்கு வாங்கிட்டேன். ஏன்னா என்கிட்டலாம் நான் சின்ன வயசுலேருந்தே டாப்அப் பண்ணது கிடையாது. அதனால் டாப்அப் பண்ண ஐடியை வாங்க வேண்டியதாக போச்சு. என் ஐடியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் இருக்காது என் ஐடியில். ஸோ ஓகே, நான் வந்து ஒருத்தனை முடிச்சிட்டேன், இங்கேருந்து ஒருத்தனை முடிச்சிட்டேன். அது இங்கே ஒருத்தர் இருக்கான், அவள் தான் முடிச்சாச்சு. M4 வச்சே முடிச்சாச்சு இந்த 2 பேரையும். பயங்கரமாகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம M10 எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தான் நம்ம இது வரைக்குமே M10 அரக்கேன் அப்படி இல்லை, M10 வந்துட்டான்டா அப்படின்லாம் போட்டிருப்போம். ஆனால் இது வரைக்குமே மேட்ச்சில் M10 வச்சு விளாட்னதே கிடையாது. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம வந்து M10 வச்சு அடிக்க போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஒரு தடவையாச்சும் M10 கெட்சர் அடிக்கணும் தான் நானும் பார்க்குறேன். உழவு மாட்டேங்குது ஒரு தடவை கூட. இருந்தாலும் ஒருத்தனையாச்சும் கில் அடிக்கணும் M10ல். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு தூக்கி. இன்னைக்கு மாற்றவும் கண்டிப்பாக ஒழிஞ்சாகணும். எங்கே இருக்கிறதோ இங்கே தான், கிட்ட தான் ஏறான். சாவத்துக்குன்னே ரெடி ஆகிறானுங்க. கிட்ட விட்டானா போதும், முடிச்சிருவேன். நான் இங்கே தான் இருக்குது, தான் இங்கே தான். அவள் தான் முடிச்சாச்சு. ஒருத்தனை நாக்கு அடிச்சாச்சு, பயங்கரம். இங்கே ஒருத்தன் வந்து என்னை MP40 அடிச்சிட்டான். நல்ல வேலை, இவன் அடிச்சுட்டான். மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. நம்ம வந்து இவன் ரிவே பண்ணி விட்டான். ஸோ ஓகே, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அந்த ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல. நம்ம வந்து மெடிக்கெட்ஸ் வச்சுப்போம். அப்புறம் அவன் வந்து முடிக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் கம்முன்னு இருக்க முடியாது. ஸோ இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதோ இது உள்ளே தான் இருக்கான். எங்கன்னா தோ இருக்கான். அவள் தான் M10 வேலையை காமிச்சாச்சு. ஓகே, ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து M10 ட்ரிபிள் சிப் ஆக்கிட்டேன். அப்புறம் M4 ட்ரிபிள் சிப் ஆக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அடிக்கிற அடி ஒன்றும் இங்கே ஒருத்தன் ஆடா பாவி. டே இல்லை டே 2 அப்டேட் பண்ணியிருக்கேன், அடிச்சிடாத டே. ஆடா பாவி, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி, அதாவது அப்டேட் பண்ணி வச்சிருந்தா
எங்கேருந்து வந்தானுங்க நாய்க்கு தெரியல, முடிச்சு விட்டானுங்க. ஸோ இவன் ஒருத்தன் தான் இருக்கான். டே தம்பி முடிச்சிடா, டே அவள்தான் ஒருத்தனை முடிச்சிட்டா, இன்னொருத்தனை முடிச்சிட்டா, அவள்தான் பார்க்க பயங்கரமாக அடிக்கிறான். தலையை முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். எய்ஸ் தான் முடிச்சிடாடே, எல்லாரையும் முடிச்சிட்டு ஒருத்தரை விட்டுரு முடிச்சிட்டான். இல்லைடா ஒவ்வொரு மேட்ச்சு பயங்கரமாக பண்ணுறீங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நம்மளால் 2 ஓவன் தான் எடுக்க முடியும்னானுங்க. ஸோ A94ம் தாம்சனும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே இறங்கியாச்சு. இங்கே ஏதாவது எனிமி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்மளோட லாஸ்ட் மேட்சாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மேட்ச் போவோம். இந்த மேட்ச்லேயே முடிஞ்சிருச்சுன்னா முடிச்சிருவோம். ஓகே இருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான், இவன் முடிச்சிருவோம். இங்கே பாருங்க, சும்மா டேமேஜே பட மாட்டேங்குது. தாமசன் வச்சு தான் அடிக்கிறேன், டேமேஜே பட மாட்டேங்குது. கிட்ட தானே இருந்தான், எப்படி தான் டேமேஜே படல ஒன்று கூட. ஓகே ஒன்று 2 பேர் இருக்கிறானுங்க. எங்கடா இருக்கிறீங்க டேய் என்னால் ஒரு கில் எடுக்க முடியலடா, எங்கடா இருக்கீங்க? இங்கே ஒருத்தர் இருக்கான். இவருங்க பாருங்க டேமேஜே படல, 8-1ன்னு போகுது. என்னடா டேமேஜ் இது, ஒன்றுமே போக மாட்டேங்குது. ஒருத்தனை அடிக்க முடியல, நம்மகிட்ட லைஃப் இல்லை, 4 தாங்குது. இருங்க போய் வெடிக்கிட்டு போட்டுருவோம், இல்லைனா நம்மளை முடிச்சிருவானுங்க. வாழலாம் நினச்சாலும் நம்மளை முடிச்சிருவானுங்க. ஓகே இருங்க, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். இன்னும் டேமேஜே பண்ண மாட்டேது தாம்சனில், பவர் குறைச்சிட்டாங்க போல. இங்கே ஒருத்தன் தாங்கிறான், அதையும் அவன் முடிச்சிட்டான். இல்லை அவன் எய்ஸே அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் கில் தான் காமிச்சிது, ஆனால் அவனுக்கு எய்ஸே அடிச்சிட்ட மாதிரி காமிக்குது. என்னடா பக்கா? ஸோ ஓகே இந்த மேட்ச்சில் வந்து நம்ம தாம்சனும் M4 எடுத்தாச்சு. இது நம்மளோட லாஸ்ட் மேட்சாக இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஓகே நான் அங்கே இருந்துங்கன்னே எனக்கு டேமேஜ் கொடுத்துட்டானுங்க. ஸோ அதனால் நான் வந்து மெடிக்கல் சுற்றுங்கிறேன். அப்புறம் ரிப்பேர் கிட்டு இருங்க, ரிப்பேர் கிட்டு சுற்றணும். மொத்தமாக வெஸ்ட்டு எல்லாத்தையும் குறைச்சி விட்டான். வெஸ்ட்டு இல்லை, ஒன்று வெஸ்ட் இல்லாமல் அப்படியே அடிச்சிட்டான். அதான் வெஸ்ட்டு வந்து ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே இப்போ போயிட வேண்டியதான். இப்போ வந்து எல்லாமே 403 இருக்குது. இப்போ பாருங்கள், இவன் வேறு ரஷிங்கன்னா சின்னவரி யூஸ் பண்ணுறான். எனக்கு நருட்டோ பற்றியே தெரியாது போங்க. ஓகே இதை இங்கே ஒருத்தர் இருக்கா, இருங்க இவனை முடிச்சிருவோம். அடி பாருங்க டேமேஜே இப்போ சுத்தமாக டேமேஜே படல. வெறி ஏற்றுறானுங்க, ஒரு டேமேஜ் பட மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறது, இந்த தாம்சன் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்குது. MP40 யூஸ் பண்ணலான்னு பார்த்தலாம் முடியாது, எடுக்கலையே. ஸோ அதனால் ஓகே நீ ஒன்றும் ஒரே ஒருத்தன் தான் யாரா, நம்ம சாவர வரைக்கும் இவனுக்கு அப்படியே கம்முன்னு அவள் தான் முடிச்சிட்டானுங்க. மேட்ச் எப்படியும் முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் எதோ கம்முன்னு போனாலும் இந்த மேட்ச் எப்படியும் கொஞ்சம் ஏதோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த என்ன வீடியோ போகணுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.